தேவ் ப்ரோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, துரை ப்ரோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது, அதுவும் திலீப் பாபு சார் வந்து எனக்கு அவரோட பழக பெரிய வாய்ப்பு கிடைச்சதில்ல. பட் ஒரு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்றதுக்கு வந்து ஒரு பெரிய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ தேவ் ப்ரோக்கும் துரை ப்ரோக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். டைரக்டர் அண்ட் என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான பட் அதே நேரத்தில் ரொம்ப ஃபன்னான, ரொம்ப எமோஷ்னலான படம். ஒரு நல்ல டேக்அவே. எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு தேடுதல் இருக்கும், சந்தோஷமும் நிம்மதியும் எங்கே இருக்குன்னு. இந்த படம் ஒருத்தோட டேக்அவே. அதுதான் இந்த படம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. நானும் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் தான் வாழ்ந்திருக்கேன். ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தங்களோட பிள்ளைங்க படிக்க வைக்க, அவங்களோட லைஃப்பை மேம்படுத்த. அப்படி ஒரு படம். அண்ட் முடியும் போது சரி, இது ஒரு பயங்கரமான மேட்டரில் அப்படின்னு தோணுச்சு. அந்த விஷயம் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். முக்கியமாக இந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடித்த முனிஷ்காந்த் சாருக்கும் விஜயலட்சுமி மேமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். விஜயலட்சுமி மேம் பின்னிட்டாங்க படத்தில். ஒவ்வொரு ஃப்ரேமுமே அப்படி இருக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணது. முனிஷ்காந்த் சாருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிளே வந்து பசங்களாம் டீ கடையில் உட்காந்து கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து பொண்டாட்டியை கலாய்க்கிறதும் இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கலாய்ச்சி பேசுகிறதும் இருக்கும். அந்த மாதிரி அந்த சீனை ரசிக்கலாம். பட் அதே நேரத்தில் ஏன் அந்த ஒய்ஃப் கேரக்டர் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்ற அவங்களோட இமோஷனல் சைடும் எழுதின இயக்குனருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். திலீப் பாபு சார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் வந்துட்டு ஆக்சிஸில் ஆக்சுவலாக ஃபிலிம் பண்ணல. பட் நான் ஃபஸ்ட்டு கதை சொன்னது தேவ்கிட்ட. ஏன்னா மியூசியம் முறுக்கில் நான் நடிச்சிருந்தேன். எந்த பேக்கப்பும் இல்லை நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறதுனால சும்மா நம்ம கதைலாம் வச்சுருக்கோம், எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஜெயண்ட் லீப். என்ன எதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், பண்ணலாமே அப்படின்னு அந்த ஒரு ஒரு பயங்கரமான எண்ணத்தில் நான் தேவ் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப அப்படியே நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது திலீப் பாபு சார் தூரத்துலேருந்து ரெண்டு பசங்களை அப்பா பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருந்தார். ரிப்பீட்டடாக அது நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்துட்டு சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சார் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் சார். இப்போ மியூசியம் இருக்குன்னு ஒரு படம் ஆதி நான் தம்பியாக பண்ணேன். அதுக்கடுத்து எனக்கு ஆனால் கனவு பெருசாக இருக்குது சார், எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த படத்தில் எப்படி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அறத்தை பற்றி கடைசியில் பேசுகிறாங்களோ, எனக்கு படம் பார்க்கும்போது படம் தெரில, திலீப் பாபு சார் தான் அங்கே முனிஷ்காந்த் சாரா திலீப் பாபு சார் தான் தெரிகிறாரு எனக்கு. ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு அவர் கம்பெனிக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்றது வேற. யாருன்னே தெரியாத எனக்கு ஒரு ஒரு கைடன்ஸாக, ஒரு மென்டராக, ஒரு அட்வைஸராக அவர் இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். அண்டு எனக்கு தேவ் வந்துட்டு ஒரு கூட பிறக்காத தம்பி மாதிரி. ஸோ திலீப் பாபு சார் எல்லாருமே ஃபேமிலி. ஸோ நாங்கள் வந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் இன்டெப்டட் டு ஹிம். ஒரு பயம் இருக்கும்ல, நான் மிடில் கிளாஸ் தான் நானும். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது, இல்லை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தைரியம் இருந்தது. அவர் வெங்கட் பிரபு சார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் படம் நினைவாகி அது வரும்போது இப்போ திரும்பி யோசிச்சு பார்த்தா அவர் எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்றது தெரியுது. ஸோ என்ன மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்காரு. ஸோ ஐ ட்ரூலி மிஸ் திலீப் பாபு சார் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். எங்கள் கூட வேலை பார்த்தவங்க, எங்களோட தம்பிகள் எல்லாருமே வந்துட்டு இப்போது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இருக்காங்க. ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இஸ் நத்திங் பட் ஃபேமிலி. ஸோ துரைனா இருக்காங்க. ஸோ குட் ஷோ எல்லாருமே நாங்கள் அப்படியே கூட பழகி ஒன்றாவே இருந்தது. ஸோ படம் பார்த்துட்டேன். ஸோ வந்துட்டு டைட்டில்லையே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதுவும் இந்த வருஷத்தில் ஃபேமிலி ட்ராமாஸை வந்துட்டு மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரிலேட்டபுளாக நிறைய இடத்துல என்னடா அது நம்ம ஒன்றுமே இல்லை. அந்த நான்லாம் காலனியில் தான் வாழ்ந்தேன். ஸோ அந்த வீடு பார்த்தாலே தெரிஞ்சிடும், டக்குன்னு அடுத்த செகண்டே நம்ம அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கனெக்டாக இருந்தது. ஃபிலிம் வாஸ் வண்டர்ஃபுல் வாட்ச். அதுவும் கடைசி 40 minutes வாஸ் வெரி எமோஷனல். அண்ட் விஜய் மேம் வந்து சென்னை 28லேருந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஐ பீன் சீயிங் அண்ட் ஐம் வெரி பிக் ஃபேன். சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேம். முனிஷ்காந்த் சார், எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு ஒரு ஃபிலிம். அண்ட் ஐ லவ் த மியூசிக். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் படம் பார்த்துட்டேன். 2 இடத்துல கண்ணெல்லாம் கலங்குச்சு. இந்த பக்கம் பார்க்கணுமா, 2 இடத்துல கண்ணெல்லாம் கலங்குச்சு. ஏன்னா நானும் இதே பிரச்சனைலாம் டெய்லி வாழ்ந்துட்டு இருக்கேன். மாதம் ஃபோன் பண்ணி 1ஆம் தேதி ஆனால் 2 லட்சம் வேணும், 1 லட்சம் வேணும், எங்கேம்மா போகிற அந்த காசுக்குங்கிற ஃபீல்லாம் எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதனால் கனெக்ட் ஆச்சு படம். எனக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ வாழ்த்துக்கள். படம்ல மிடில் கிளாஸ் ரொம்ப பிடிச்ச படம் எல்லாருக்கும். நான் இந்த படம் ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆன ஃபிலிமு. அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலான ஃபிலிம் இந்த படம். இந்த படத்தில் இருக்க கதை அந்த மாதிரி நல்ல ஒரு ஹியூமனை சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஹியூமன் நம்ம இப்போ மிஸ் பண்ணுறோம். ரீசெண்டாக கேட்குது, இப்போ மிஸ் பண்ணுறோம் அதை. இந்த படத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம்
டெய்லி பாபு சாரை பற்றி சொல்கிறதுக்கு நான் நிறைய பேசுறதுனா இருக்குது. ஸோ பேச முடியாது. ஸோ நிறையா இருக்குது எமோஷனல். ஸோ அதுக்கப்புறம் தேவன், துரை 2 பேருமே படத்தை இந்த கம்பெனியை நல்லபடியாக கொண்டு போவாங்க நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ ஒரே ஒரு கேள்வி தான். ஸோ ராட்சசனும் அக்சஸில் தான் நீங்கள் பண்ணீங்க. ஸோ அது வேறு மாதிரியான ஒரு படம். ஸோ இன்னமும் ஒரு த்ரில்லர் படங்களுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக்காக ராட்சசன் இருக்குது இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு. ஸோ மிடில் கிளாஸ் வந்து அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு படம். இதுவும் நீங்கள் அக்சஸில் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ கனெக்டட் 2 வேரியேஷன். ஸோ எடிட்டராக இதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? ஏன்னா எந்த எடிட்டர் எடிட்டிங் பற்றி ஸ்டேஜில் பேச மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவைப்படாது. அதனால தான், ஏன்னா அவங்களுக்கு அது கண்டென்ட் இல்லைல்ல, அது எதோ டெக்னிக்கல் சவுண்டு எடிட்டை பற்றி டெக்னிக்கலாக இல்லை, பட் நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கீங்க. அதுக்கு அதான் எமோஷ்னல்னா, இப்போ நம்ம வந்து த்ரில்லர் ஃபிலிமில் என்ன எமோஷனல் கிரியேட் ஆகுதுன்னா, ஸ்க்ரீன் கனெக்ட் இருக்கும். ஒரு படம் வந்து படம் பார்த்துட்டு இருக்கும், த்ரில்லர் படம் ராஜேஷன் பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கனெக்ட் இருக்கும். இந்த படம் உங்கள் லைஃப்பை கனெக்ட் பண்ணும். உங்கள் லைஃப்குள்ளே இருக்கிற மெமரிஸை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். என்னோட மொமெண்ட் என்ன, நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், நான் எப்படி இருந்தேன், வீட்டுக்கு போனால் எப்படி இருப்பாங்க, அந்த மொமெண்ட்டை பேசுகிற படமாக இது இருக்குது இந்த படம். ஸோ அதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ், எமோஷனல் ஜேர்னிக்கும் த்ரில்லருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் டெலிவரி சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் பேர் அந்த ஓப்பனிங்கில் போடும்போது எமோஷன் ஆயிடுச்சு. அவரோட லெகசி கண்டிப்பாக தேவ் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக துரை கூட இருப்பார். அவர் துரை ப்ரோ சொன்ன மாதிரி இது திலீப் பாபு சார் செலக்ட் பண்ண ஒரு கதை. அதுலேயே எங்களுக்கு ரொம்ப எமோஷனாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கிட்டையும் ரீச் ஆகணும். அண்டு ராமதாஸ் அண்ணன், இது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரு பழக்கம். முண்டாஸ்பட்டியில் அவருக்கு வந்து சேலரி வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா. இன்றைக்கி எனக்கு ஏதாவது கஷ்டம்னா டக்குன்னு அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன், அண்ணா அப்படின்னா அனுப்பிச்சிடுவார். அந்தளவு வளர்ந்துருக்காரு. அந்தளவு ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு ரொம்ப நல்லது நடக்கணும்னு தான் நான் எப்போவுமே நினைப்பேன். இந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு. மிகச்சிறப்பான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. விஜயலட்சுமி மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்டிங். ஆக்சுவலாக ராமதாசன் இரிட்டேட் ஆகிற மாதிரி எங்களுக்கே இரிட்டேட் ஆகும், என்னடா இப்படி பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அடுத்த சீனே வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல மனசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வெளிப்படுத்துனது ரொம்ப பேலன்சிங்காக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தை இயக்குனர் கிஷோர் ப்ரோ ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கீங்க. பொதுவாக ஒரு படம் வந்து முடியும் போது அறம் இருக்கணும், அறத்தோட முடியணும். அந்த அறம் வந்து இந்த படத்தில் இருக்குது. என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. நம்ம டேக் அவேவாக ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ரொம்ப நார்மல் மிடில் கிளாஸ் படம் அப்படின்னு இதை வந்து நம்ம ஒதுக்கிட முடியாது. இதில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. படக்குழுன்னு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்கள் பேசும்போது, ஏன்னா நீங்களும் ரவிக்குமார் சார் தான், ஏன்னா அவரோட ஆரம்பத்தில் இருந்திருக்கனால முனிஷ்காந்த் சார் வந்து நீங்கள் அவரோட ராமதாஸ்ன்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து உங்களோட பயணம் எப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அவரை வந்து அவரை நடித்த படங்கள்லாம் நீங்கள் உதவி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் படங்களில் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் கதை நாயகனாக அவரை பார்க்கும்போது உங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ ஹாப்பி? இல்லை, ஃபஸ்ட்டு இது நானே ஜெயிச்ச மாதிரி தான் இருந்தது ராமதாசன் அது பண்ணும்போது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அவரை எங்கள் படங்களில் வந்து பெரும்பாலும் ஃபன்னாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய சீன்ஸ் வந்து ஃபன்னாகவே தான் பார்த்துட்டே இருந்தேன். பட் இது எமோஷனான படம்ல அப்படின்ட்டு டக்கு நார்மலாக வந்தது. அவர் ரொம்ப பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இதையும் என்னால் பண்ண முடியும்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். மறைவதானியம் 2. ஆமாம், அடுத்து அதான் இப்போ கதை நாயகன் ஆகிட்டாரு. இப்போ கால் ஷீட் கிடைக்கும் வந்து. ஆமாம், 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் இருக்குது. எங்கள் டீமில் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு அண்ணன் பேர் எழுதிடுவோம். அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல்.